ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி. இந்த படத்தோட நடிகருக்கு பார்த்தீங்கன்னா பிரதீப் மச்சிராஜு, தீபிகா பிள்ளி, வெனிலா கிஷோர், பிரம்மானந்தம் கூட நடிச்சிருக்காரு. அவர் கேமியோ வராரு மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக சத்யா பற்றி சொல்லணும். அவர் ஒரு காமெடி கேமியோ ஹீரோ கூட காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நிதின் அண்ட் பாரத். ஸோ மியூசிக் ரதன். பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரீரெக்கார்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். அக்கட அம்மாயி இக்கட அப்பாயி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம காமெடி ஆச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. மறுபடியும் கடைசியில் வந்து கல்யாண ஜோக் அது இதுன்னு வந்து மறுபடியும் காமெடியாக பிரம்மானந்தம் அண்ட் வெனிலா கிஷோர் அவங்களோட என்ட்ரி வந்தோடனே காமெடி சிரிக்காமல் இருக்க முடியாது. நல்ல செம காமெடி ஆச்சு. வாங்க இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். இவர் வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கார் ஹைதராபாத்தில். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. யாருக்கும் வந்து எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டார். பைரில் லங்கான்ற வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கட்டுறதுக்காக போகிறாரு. அதே மாதிரி அந்த ஊர் பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை தடுக்கிறாங்க. என்னன்னு கேட்கும்போது இங்கே வந்து ராஜான்ற ஒரு பொண்ணை, கிருஷ்ணா இவர் பேர், ராஜான்ற பொண்ணை வந்து நீங்கள் தீபிகா பிள்ளி அவங்கள வந்து யாரும் வந்து லவ் பண்ண, எல்லாரும் அந்த ஊரில் இருக்கவங்களாம் வந்து அவரை தான் விரும்புகிறாங்க. நீங்களும் அவளை விரும்பாமல் இருந்தால் மட்டும் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹீரோட என்ட்ரி அதெல்லாம் காமெடியாக இருக்கும். இவங்க எப்படி ஊருக்கு போகிறாங்க, சத்யாவும் இந்த கிருஷ்ணாவும் பிரதீப் வந்து எப்படி ஊருக்கு போகிறாங்கன்றது செம காமெடி. அது ஒரு பயங்கரமான படத்துலேயே ஹைலைட்டான காமெடி. அது வந்து காரில் ட்ரைவ் பண்ணி போகிற மாதிரி நைட்டு. அப்போ அந்த காமெடி வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஊரில் சின்ன சின்ன காமெடி, எல்லா வில்லேஜஸ் கூட காமெடி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஊரில் இருக்கவங்களாம் இந்த பொண்ணு நம்பியிருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சா இல்லைன்றது தான் செகண்ட் ஹாஃபில் வர்றது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஹைதராபாத்துக்கு போய் ஷிஃப்டாக போய் இந்த கிருஷ்ணா வந்து பாத்ரூம் கட்டுறதுக்கு போனவர் என்ன ஆனார் அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல காமெடி, செகண்ட் ஹாஃப் வந்து சுமாரான காமெடி. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. மற்றபடி இந்த கதையில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்றது தான். வெனிலா கிஷோர் வேறு வந்துடுறாரு என்ட்ரி. அவருக்கு எப்பவுமே தெரியும், அவர் வந்து ஒரு மாப்பிள்ளையாக வருவார் எப்பவுமே. நிறைய படத்தில் அது மாதிரி வந்திருக்காரு. ஸோ இப்போ இவங்களுக்குள்ள கல்யாணம் ஆச்சா இல்லையா, அந்த கிருஷ்ணாக்கும் ராஜாக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையன்றது தான். இந்த வில்லேஜில் உள்ளவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்றதா, இல்லை இந்த ராஜாவே நம்பி இந்த தீபிகா பிள்ளியை நம்பின்னு போய் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்களா அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃபு. பிரம்மானந்தம் என்ட்ரி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாக காமெடிக்கு ஓகே ஆகும். ஆனால் திரைக்கதை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.